ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தருணிகா ஃபேமிலி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்துட்டு எங்கள் அம்மா ஜாக் ஃப்ரூட் அல்வா தான் செய்ய போகுது. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எங்கள் அம்மா ஜாக் ஃப்ரூட் வந்துட்டு அறுத்து வச்சுருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் தண்ணி 1 கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ வாட்டர் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் குக்கரை. எதுலேயும் வைக்கலாம், பவுல்லையும் செய்யலாம், நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். நாங்கள் வந்துட்டு வேக வச்சுட்டு காட்டுறோம். பாருங்கள், எவ்வளோ பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நான் வீடியோ எடுக்கல, எங்கள் அம்மா வீடியோ எடுக்கிறாங்க. நான் ஸ்பீச் மட்டும்தான் பண்ணுறேன். அம்மா, நீ அமைதியாக இருக்கணும். நீ சமைக்கிறல்ல, நான் தான் ஸ்பீச் பண்ணேன். ஓகேவா? நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கு நல்லா கொலன்னு வரும். நாங்கள் எப்பயே சொல்கிறோம், கமெண்ட் பண்ணிடுறேன். நான் இப்போ சொல்கிறத, நான் உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும். என்ன வெள்ளம்னு எனக்கு தெரில. இது என்ன வெள்ளம்? இது குண்டு வெள்ளம். இதுக்கு பேர் வந்து அச்சு வெள்ளம்னு சொல்லுவாங்க. அது சின்ன வயசில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த அச்சு வெள்ளத்தை. நல்லா இருக்கு. அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வெள்ளை வேணுமோ அவ்வளோ வெள்ளை எடுத்துக்கோங்க. நாங்கள் 3 வெள்ளம் இருக்குது என்கிட்ட. அப்புறம் இந்த குண்டு வெள்ளம் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்கள், குட்டி குட்டியாக தூள் மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு காட்டுறேன். நாங்கள் கட் பண்ணி அது டார்க்காக இருக்குது, இந்த கலரில் இருக்குது. நல்லா துருவி வச்சுக்கணும். பாருங்க, இப்போ வந்துட்டு வடைச்சட்டியில் இப்போ நம்ம தூளாக பண்ணி வச்சுடுறோம் இல்லையா வெல்லம், அதெல்லாம் வந்துட்டு கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீனாக கொட்டிக்கோங்க. கேஸ் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு அந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த வெல்லத்தை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். பாருங்க, எங்கள் அம்மா பாருங்க, இந்த மாதிரி அந்த நம்மளுக்கு அந்த கட்டி இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலரில் ஒரு வெள்ளை வச்சுல, அது ஊற்றுனால தான் நம்மளுக்கு இந்த டார்க் மாதிரி கொடுத்துருக்கு. ஏன் தெரியுமா? இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணுறோம், ஏன்னா அங்கே டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். நீங்கள் ஊற்றிக்கணும், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இருங்க, எங்கள் மாமாவும் அப்பாவும் வந்தாங்க. எங்கள் அண்ணா நாளைக்கு வந்துட்டு எங்கள் அண்ணாவோட பர்த்டே. அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கரைச்சி வச்சுருந்தால வெல்லம் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இந்த ஜாக் ஃப்ரூட்டில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் பையனுக்கு நாளைக்கு பர்த்டேங்க. அதுக்காக வேண்டி சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் பாப்பா காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணுங்க. நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே வரணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்படியே அடி பிடிக்காமல் வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும்.
பாருங்க, நான் இந்த அளவுக்கு நெய் தான் ஊற்றினேன். இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் போட்டிருப்பேங்க, அவ்வளோதான். நெய் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சாப்பிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பலாசோலை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அழகாக செஞ்சு கொடுக்கலாம். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அப்படியே ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடணும், ஒட்டாமல் வந்துடணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து நான் நசுக்கி பார்த்தேன், கையில் ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருந்தேன், அதில் கொட்டிக்கிட்டேன். நான் கொட்டிட்டு அது அப்படியே நல்லா ஆற விட்டுட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருதுன்னுட்டு. இது பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் அல்வான்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம சொன்னால் தான் தெரியும் அது ஜாக் ஃப்ரூட் அல்வான்னு சொல்லிட்டு, மற்றபடி யாருக்கும் தெரியாது. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் அதை அப்படியே விட்டுட்டேங்க, ஒரு 1 ஹவர் கிட்ட நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. நல்லா ஆற பார்த்திங்கன்னா நல்லா இறுகி வந்துடுதுங்க. நம்ம நார்மலாக கடையில் வாங்குவோம்ல அல்வா, இந்த திருவிழாலலாம் கடையில் வாங்குவோம்ல ஒரு அல்வா, அதே மாதிரி இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்தது. நல்லா நீட்டாக பாருங்கள், இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் கட் பண்ணேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா யாருமே பலாப்பழத்தை வச்சு செஞ்ச அல்வான்னு சொல்லி யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா செஞ்ச அல்வா நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.